பாருங்கள், பிரியாணி யூஸ்க்குலாம் நல்லா டேஸ்ட்டான தால்ச்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு போட்டிருக்கிறேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தான். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அப்புறம் பாருங்கள், வடச்சட்டில் எண்ணெய் ஊற்றியாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டாச்சு. நல்ல வெங்காயத்தை வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், இஞ்சி பூண்டுலாம் வதங்கிடுச்சு. அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம் சேர்த்துடலாம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், ஒரு 4 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வணங்கினோடனே இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம். இதுவும் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேவுறதுக்கு. பாருங்கள், கத்திரிக்காய் சேர்த்துடலாம். பாருங்கள், புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளியை சேர்த்துடலாம். பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு. நல்லா ஊற வச்சு விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வெந்த காயை வந்து இதில் சேர்த்துடலாம். பருப்பில் சேர்த்து நம்ம வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். அந்த கத்திரிக்காயெல்லாம் கரைஞ்சிடணும், அப்போ தான் தால்ச்சாவில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் போடலாம், சுரக்காய் போடலாம், தால்ச்சாவில் நல்லாயிருக்கும். நான் வெறும் கத்திரிக்காய் தான் போட்டிருக்கிறேன். நல்லா கத்திரிக்காய் கரைய விட்டுறலாம். பாருங்கள், எல்லா காயும் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஒரே ஒரு விசில் தான் விடணும். பாருங்கள், நல்லா விசில் விட்டாச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக முன்னாடியே விட்டோம்னா எல்லாம் கரைஞ்சிரும் விசில் விட்டோம்னா, அதனால் லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துக்கலாம். போட்டால் ஒரு நிமிஷம் அப்படியே கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணி மூடி போட்டால் மாங்காய் சூட்லேயே வெந்துடும். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.